பாருங்களேன், சின்ன வெங்காயம் தொக்கு பண்ண போகிறேன். இதை பாருங்கள், கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட போகிறேன், புளி, இதில் நல்லெண்ணெய், வெந்தயப்பொடி, கடுகு பொடி, மிளகா பொடி, பாருங்கள் மஞ்சள், பெருங்காயம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது நம்ம சின்ன வெங்காயம் தொக்கு பண்ணலாமா? ஓகேங்க, அடுப்பு பற்ற வைக்கிறேங்க. நல்லெண்ணெயை இது கிட்டத்தட்ட ஊறுகாய், அதனால் நம்ம கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டேன். அப்புறம் கடுகு போட்டுக்கோ. போட்டுட்டேன். வந்து கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. அதாவது சிலர் கருவேப்பிலை போட மாட்டாங்க. நான் இப்படியாச்சும் நம்மளுக்கு போய் சேரட்டுமே அப்படின்றதுக்கோசரம் நம்மளோட நன்மை இது மாதிரி நடக்கட்டுமேன்னு நான் போட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம இந்த எண்ணெயில் போடுறோம். உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம மிளகாப்பொடி எல்லாம் உப்பு புளி எல்லாம் போட போகிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி தான் நான் போட்டிருக்கேன். இந்த பாருங்க, புளி ஊற்றுறேன். இப்போ பாருங்க, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, வெந்தய பொடி, கடுகு பொடி. வெந்தய பொடி 1/2 ஸ்பூன்னா கடுகு பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா வெந்தய பொடி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கோசரம் வெந்தய பொடியை நம்ம கொஞ்சம் குறைச்சலாம் போட்டுக்கலாம். நம்ம அடுப்பை கூட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். மிளகாப்பொடி நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. நான் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருந்தேன். நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். சரிங்களா? கலர்ஃபுல்லான சின்ன வெங்காய தொக்கு நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் இல்லைங்க பத்திரமா வச்சுருந்தா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு முடியுமோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணி சும்மா அவசரமாக வர்றீங்க, ஒரு சாப்பாடை மட்டும் வைக்கிறீங்க, அப்படியே வெங்காய தொக்கு இருக்குதுங்க, எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காய தொக்கு, தக்காளி தொக்கு, பூண்டு ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. டைம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம சூப்பராக போட்டு சாப்பாடு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டுங்க, நல்லா ஆகட்டும். பாருங்களேன், கொஞ்சம் வழக்கம் போல நம்மளோட சீக்ரெட் ரெசிபி இந்த பாருங்களேன், கொஞ்சமாக. ஏன்னா நம்ம இப்போ அளவு குறைச்சலாக தானே இருக்குது, அதனால் நம்மளுக்கு இது கொஞ்சம் அந்த எல்லா டேஸ்ட்டையும் எடுத்து கொடுக்குறது தான். முடிஞ்சு போச்சுங்க. இப்போது நம்ம இதை ஆற வச்சு ஒரு பாட்டிலையோ எதுலையோ நல்ல ஒரு சாமானில் எடுத்து வச்சு நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை. பார்த்தீங்களா, வெங்காய தொக்கு ரெடி. நான் இப்போது கிண்ணத்தில் இதை எடுக்க போகிறேன். இந்த பாருங்க, சட்டியில் பாருங்க, அப்படியே எண்ணெய் பரண்டுக்கிட்டு இப்படி இருக்கணுங்க. இறக்குறப்போ இப்படி இருக்கணும்.
பாத்திரம். அப்படி இருந்தால் தான் அது எல்லாமே நல்லா பதமாக நல்லா வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குங்க.